இதோ இந்த பென்டிரைவ்ல என்ன இருக்கு தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணு பொன்னி ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு போனாங்கல்ல, அந்த கொலைக்கான சிசிடிவி வீடியோ ப்ரூஃப் இதுல இருக்கு. உன் தங்கச்சி அந்த பையனை ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சு கொன்னது இதுல நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்ல, இதை இன்னும் நிறைய காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்பவே நான் போலீஸ் கிட்ட கொண்டு போய் காட்ட போறேன். அப்புறம் போலீஸ் உன் தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் ஹெட்லைனா வரப்போகுது. ஏன் சேனல்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உன் குடும்பமானோ காத்துல பறக்க போகுது. ஐயோ இந்திராணி, என்ன ஏன் சைலண்ட் ஆயிட்ட? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு போனேன்னு, உன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அதுக்கான முதல் படி. அச்சச்சோ, சந்தோஷத்துல இத மறந்துட்டேன் பாரு. இத கொண்டாடுறதுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு ப்ரூஃப் வேணாலும் கொண்டு வா. ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என் தங்கச்சி அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவ மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. இத பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. பண்ணதான் போறேன். என்னதெல்லாம் என்னடே பண்ணிட்டு வந்திருக்க? ஏய், உன்னதான் கேக்குறேன், என்ன பண்ணி தொலைச்ச? முதல்ல இந்த அழுது டிராமா பண்றத நிறுத்து. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து சீன் போடுறியா? இல்லாம பேசாத, நான் எதுவும் பண்ணல. ஆமா ஆமா, நீ எதுவுமே பண்ணாம தான் அதோ வீடு தேடி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போதா? பத்தாவதுக்கு அந்த மோனிகா வேற வந்து அவ்வளவு திமிரா பேசி சவால் வேற விட்டு போறான். இதுக்கு எல்லாமே காரணம் நீதான், உன்னாலதான் வந்து. மோனிகா எல்லாம் ஒரு ஆளுன்னு வீடு தேடி வந்து என்ன பேசிட்டு போறானா? எல்லாமே நீ பண்ண காரியம் தானே. இங்க பாரு, என்ன நடந்ததுன்னு தெரியாம திரும்ப திரும்ப என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத. ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு கோவம் வர வருதா? காலேஜுக்கு போனோமா, படிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம இப்படி பார்க்கு, பப், அவுட்டிங், அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருந்தா இப்படிதான் பிரச்சனை வீடு தேடி வரும். அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப கூடாது, தப்பு. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன். நீ சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னாச்சு கேட்கணும்னு தோணுச்சு உனக்கு. நீ மேல வந்து என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இந்த கேள்வி கேக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை தேடி கூட தான் அன்னைக்கு போலீஸ் வீட்டுக்கு வந்தது. அப்ப நான் அன்னைக்கு உன்கிட்ட வந்து உன் கூட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேனா? நீ அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ண. அப்படி ஒரு வேளை நீ தப்பை பண்ணிருந்தாலும் நீ அண்ணன், அப்ப கூட உன்னை நான் விட்டு கொடுக்காம தான் பேசிருப்பேன். என்ன சொன்ன? நான் பார்ட்டி பப்புக்கு எல்லாம் போறேனா? ஏன் நீ போறது இல்ல? பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து போயிரு, இல்லைன்னா மரியாதை கிட்டுரும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன எடுத்து பேசுறியா? இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பேசுன அப்படியே கொன்றுவேன் பாத்துக்க. கொல்லவ கொல்லவ,
ஏன் கொல்ல மாட்டேன்? உன்னெல்லாம் கூட பிறந்தவன் சொல்றதுக்கு திக்கமா இருக்கு. ஏய், என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? உன்ன உன்னை அடிச்சானா? நீ எதுக்குடா சொல்ற? சாவடிச்சிருவேன். அதான் நீ அப்பாவை பிடிச்ச லட்சணத்தை பார்த்தனே. உனக்கெல்லாம் பேச தகுதியே இல்லடா. யாருடா தகுதி இல்ல? யாரு திகர்ற? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சித்தப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் சண்டை போடுவீங்களா? சித்தப்பா நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லம்மா, இப்ப நான் கொஞ்சம் ஓகே தான். இல்லங்க, இல்ல சித்தப்பா, எதுவா இருந்தாலும் ஒரு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். நீங்க வாங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. சித்தப்பா பாத்துக்கிறேம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. என் குடும்ப விஷயத்துல தலையிடாதானே கேட்க மாட்டியா? டேய், எதுக்கு எதை இழுத்து பேசுற? அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தது இப்படி பேசுற? யாரா உனக்கு அப்பா?